பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய துணையினால் நான் என்ன செய்வேன் என்பதை விசுவாச அறிக்கையாக பக்தனாகிய தாவீது இங்கே சொல்லி இருக்கிறார். அதனால்தான் இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்திலே என் பலனாகிய கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவன் நமக்கு துணையாக பலனாக இருக்கிறார். இவ்வுலகத்தின் மக்களை கவனியுங்கள். மனிதர்களை நம்பி, உயர் பதவிகளில் இருக்கிறவர்களை நம்பி, சூழ்நிலைகளை நம்பி, பணத்தை நம்பி தங்களுடைய காரியங்களை திட்டமிடுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் தோற்று போகிறதையும் ஏமாற்றப்படுகிறதையும் நாம் காண்கிறோம் அல்லவா? ஆனால் தேவனை தன்னுடைய பலனாக துணையாக கொண்டிருக்கிற எவரும் தோற்று போனதாகவோ ஏமாந்து போனதாகவோ சரித்திரமில்லை. தேவனை நம்பி தாவீது கோலியாத்தை வென்ற அந்த சம்பவத்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனவே நாமும் தாவீதை போல என் தேவனாலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவேன், என் தேவனாலே நான் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவேன் என்று தைரியமாக சொல்லலாமே. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆண்டவரே அவர் அறிக்கை செய்து ஜெயம் பெற்றதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்மை பலனாக துணையாக கொண்டு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்மையே முன்னிறுத்தி எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் தொடர்ந்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.